Welcome to VJVS family and my sweet home. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கலோரி ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் இருந்தேன். அப்போ என்னோடய வெயிட் வந்து 74 இருந்தது. நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 14 டேஸ் கழித்து வெயிட் பார்க்கும்போது 68 கேஜி இருக்குது. 14 டேஸில் 6 கேஜி நம்ம குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகம்தான். அதனால் கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் தான் அது வந்து ரிட்டைன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி நான் வந்து ஒரு ஃபீடிங் மதராக இருக்கிறனால அதோட கலோரிஸும் போகும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கனால அதோட கலோரிஸும் லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வெயிட் லாஸ் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து மறுபடியும் அந்த வெயிட்டை ரீகெயின் பண்ண மாட்டோம். நான் லாஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் வித்தின் 2 monthsலேயே நான் வந்து 58 கேஜி 74லேருந்து 58 கேஜி நான் வந்துட்டேன். பட் அதனால் என்னாச்சுன்னா மறுபடியும் நான் ரீகெயின் பண்ணுறது ரொம்பவே ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெயிட்டு வித்தின் 1 monthல் நான் லாஸ் பண்ண வெயிட்டெல்லாம் வந்து ரீகெயின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நம்ம உடனே வெயிட்டை ரீகெயின் பண்ணுறோன்னா நம்ம உடம்புல ஃபேட்டோட கண்டென்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். அதனால பல வியாதிகள் வரும். வெயிட் லாஸ் பண்ணி அகெயின் நம்ம வெயிட் கெயின் ஆகும்போது இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கணும். நான் 19th டே அண்ட் 20th டேயோட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் கொஞ்சம் கூடவே நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். 3 ராகி தோசை, கொஞ்சம் சட்னி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கலோரிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது. இன்றைக்கி சண்டேங்கிறனால சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட மறுபடியும் கூட கொஞ்சம் ரைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். பட் இதே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு போர்ஷன் கண்ட்ரோலாக இருந்துக்க போகிறேன். சாட்டர்டே அன்னைக்கு வந்து வெண்பொங்கலும் கொஞ்சம் சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கலோரிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். வெயிட் லாஸ் இருக்கும்போது பொங்கல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. பட் கொஞ்சமாக சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் இப்போ கொஞ்சம் இந்த மந்த்து வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்க போகுது. ஏன்னா நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வெயிட் லாஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது வந்து பட்டர் மில்க், கோகோனட் மில்கில் செஞ்ச பட்டர் மில்க். இது வந்து நம்ம உடம்போட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதா நான் வீடியோஸில் பார்த்தேன். பட் இதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது பட்டர் மில்கில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது. அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது. அதனால் கன்சிடரேஷனோடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறமா அன்றைக்கி மத்தியானம் வந்து மீன் மேக்கர் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி சாதம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் ஒரு முட்டை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு அந்த டேவை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.